ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெற்ற காசி தமிழ்ச் சங்கமத்தின் 4ஆம் கட்ட நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், எல். முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலயம் விடுதி வளாகத்தில் இந்த நிகழ்வு இன்று மாலை நடைபெற்றது. இந்த விழாவில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், காசியும் ராமேஸ்வரமும் பிரிக்க முடியாத நகரங்கள் என்றார். பாரதத்தின் நீண்ட நெடிய வரலாற்றில் காசி ஆன்மீக நகரமாக ஒளிர்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். நாட்டிற்கு இன்னல் ஏற்படும் போது அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க இயலாத உறவை கொண்ட இரண்டு புனித நகரங்கள். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கத்தினுடைய தொடக்க விழா இந்த ஆண்டு காசியிலே என்று சொன்னால், நிறைவு விழா நம்முடைய தமிழ் மண்ணில் புண்ணிய பூமியாம் ராமேஸ்வரத்தில் நடைபெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக இந்த விழா நடைபெற்று வருகிறது. காசி உலகின் ஆன்மீக தலைநகர் என்று சொன்னால், பாரதத்தின் நீண்ட நெடிய வரலாற்றில் அதனுடைய பண்பாட்டு மையமாக அது அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து ஒலித்து வருகிறது. முன்னதாக உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல். முருகன், காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றும் வகையில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு காசி தமிழ்ச் சங்கம் நிகழ்ச்சியை கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தி வருகிறது என்றார். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே நீண்ட நெடுங்காலமாக இணையற்ற பந்தம் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் காசி இடம்பெற்றிருப்பதையும் நினைவு கூர்ந்தார். தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம் ஆகியவற்றை உலக அரங்கில் பறைசாற்றியவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்தார். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள உறவு, காசிக்கும் தென்காசிக்கும் உள்ள உறவு, காசிக்கும் நம்மளுடைய மயிலாப்பூருக்கும் உள்ள தொடர்பு, இப்படி காசி பல 100 ஆண்டுகளாக தமிழகத்தின் மேல் இணைப்பிரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாட்டை உலகம் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். கடந்த வருடங்கள்ல 35க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போலதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில முழங்கி தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்.